ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர்களுக்குரிய பிறந்த நேரத்தை வைத்து அவர்கள் எந்த நட்சத்திர ஆதிக்கத்தில் வராங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதில் என்ன ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையுடைய நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு சில எழுத்துக்கள் இருக்கும். இதில் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அவங்களுக்கு தெரிந்த அந்த ஒரு அனுபவ அறிவோ அல்லது அடுத்தவர்கள் சொன்ன அறிவோ அதை வைத்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த எழுத்தை தாண்டி வெளியில் வேறு எந்த எழுத்து வச்சாலும் அது குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஒரு மித்துனா அது நான் என்ன சொல்கிறது, ஒரு உங்களுடைய நம்பிக்கை தான். அதுக்கு உண்மையான பலன்கள்ங்கிறது கிடையாது. அது நீங்கள் கவனமாக ஒரு சில வகையில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மொத்தம் 4 பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ 1லிருந்து 4 பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, 27 நட்சத்திரங்களை நம்ம நமக்கு கொடுத்துருக்காங்க. 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் அப்படிங்கிற கணக்கை வைத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சில நட்சத்திரத்திற்கு பாகை கணக்கின் படி பார்த்திங்கன்னா, இப்போ கார்த்திகையே எடுத்துக்கோமே, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் அது மேஷத்தில் இருக்கும். ஏன்னா அது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அது மேஷராசியாகவும், அடுத்ததாக அது வைகாசிக்கு போகும்போது கார்த்திகை 2 முதல் 4 பாதங்கள் வரைக்கும் அது ரிஷபத்தில் இருக்கும். இப்போ இவங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ரிஷபராசியா மேஷராசியா? இப்போ ரிஷபத்துக்குன்னா ஒரு எழுத்து, மேஷத்துக்குன்னா ஒரு எழுத்து மாற்றி வச்சுட்டா பலன் தராமல் போயிடும் அப்படின்லாம் பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்ல. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்களுக்கு இந்திய நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்ற பதிவுகளில் உங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மிக்க நன்றி. இந்த பதிவும் சுவாரஸ்யமாக இருக்கும் போது நான் எப்போதும் சொல்வது போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேமோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச புது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் உங்கள் பெயர் எந்த அளவுக்கு பொருந்திருக்கு பொருந்தலைங்கிற தகவல்கள்லாம் சொல்ல போகிறேன். இது வியாபார பெயருக்குமே பொருந்தும். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயர் அனுப்பலாம். பிறந்த குழந்தை இருந்தால் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை எனக்கு அனுப்பலாம். மறந்துடாமல் நம்ம ரகசிய உண்மைகள் சேனல் ஸ்க்ரீன்ஷாட்டோட சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சு. இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியும். அந்த ரெக்வஸ்டோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம். பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவுமே 1 முதல் 4 பாதங்கள் வரைக்குமே மேஷராசியின் அடிப்படையில் தான் வருது. மேஷராசிக்குரிய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா லீ, லூ, லே, லோ. இதில் ல அப்படிங்கிற சப்தத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ லீ அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ லித்திகா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. இது குறிலில் வரக்கூடியது. அதே லீ, பெரிய லீ, அதாவது லீலா அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா நெடில்லையுமே அந்த சப்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ லோன்னா லோகநாதன் ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ல சப்தத்திலையுமே அவங்களுக்கு பேர் அமைக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு அடிப்படையை நான் இதற்கு முந்தைய பதிவுகளில் நான் சொல்லியிருந்தேன், இப்போயுமே சொல்கிறேன். ஒரு எழுத்து உருவாகுதுன்னா உயிர்மை சேர்ந்தது தான் ஒரு எழுத்து. தமிழ் இலக்கணம் தெரிந்தால் அது மிக சரியாக புரியும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இல் ப்ளஸ் ஈ தான் லீ ஆகுது. இல் ப்ளஸ் ஈட்டிக்கு வர ஈ சேரும்போது தான் லீ ஆகுது இல்லையா? அப்போ அந்த இல் அப்படிங்கிறது அடிப்படை சப்தம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திரத்தை பற்றியான ஒரு மிகப்பெரிய புரிதலுக்கான குறிப்புகளை கொடுத்துட்டு நான் இந்த பேர் எழுத்துக்களுக்குள்ளாரே நான் வரேன். ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அந்த குழந்தைக்கு நீங்கள் நேம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எழுத்துக்களுக்குள்ளார தான் நேம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ளார நீங்கள் உங்களை வைத்து கொள்ளாதீர்கள். ஏன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பார்த்து பார்த்து பேர் அமைக்க போகிறீங்க. அது ஏன் ஒரு கண்டிஷன்டாக ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நேம் அமைக்கணும்? உங்கள் மனசுக்கு பிடிச்ச பேரே வைங்களேன். அப்போ மனசுக்கு பிடிச்ச பேர் வைக்கணுங்கும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஐயோ இந்த பாதத்துக்கு இந்த எழுத்துக்களுக்குள்ளார வைக்கலைன்னா என் குழந்தையோடைய வாழ்க்கையே வீணாக போய்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் பயப்படுவாங்க. அதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு புரிதல் இல்லாதவர்களுடைய பேச்சாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை புறந்தள்ளிடுங்க.
உங்களுடைய குழந்தையை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு அமையக்கூடிய பெயரின் எழுத்துக்களுடைய வேல்யூ தான் முக்கியம். ஒட்டுமொத்த அல்ஃபபெட்ஸோடைய நம்பர் தான் வந்து இறுதியாக அவங்களோட லைஃப்பை வந்து டிசைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்கள் குழந்தையுடைய லைஃப்பில் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா நேரங்கள்லையுமே சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுடைய ஒரு டவுன் டைம்னு ஒன்று வரும், அப் டைம்னு ஒன்று வரும். பட் அந்த டவுன் டைமில் கூட வந்து நம்ம சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த எண்கள் ரீதியான கணக்கை எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் அந்த முதல் எழுத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் தரேன். ல அப்படிங்கிற சப்தத்தையும் நீங்கள் பரணி நட்சத்திரத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதில் லீ மட்டும்தான் சார் இருக்குது, லோ மட்டும்தான் சார் இருக்குது, இதில் எங்கே சார் லா இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழ் இலக்கணம் முதற்கொண்டு நான் சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு கன்ஃபியூஸே ஆகாதீங்க. எனக்கு தெரிந்து என்னுடைய பூர்வீகம் தஞ்சாவூர். அந்த ஊரில் இன்னைக்கு வரைக்குமே பழைய பண்டித புரோகிதர்கள் கூட வந்து இந்த பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ல சப்தத்தில் பேர் வைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாததா இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடப்போது. அதனால் பண்டிதர்களுக்கே வந்து அதில் உள்ள சூட்சமங்கள் புரியும். ஸோ பரணி நட்சத்திரத்திற்கு லாங்கிற சப்தமுமே பொருந்தும். அதே மாதிரி அதனுடைய நெடில் ஃபார்மான லா அப்படிங்கிற சப்தமும் பொருந்தும். ஸோ பரணி நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்களில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்கன்னா லீ, லோ, லா இந்த சப்தங்களில் நீங்கள் பேர் அமைத்துக் கொள்ளலாம், முதல் எழுத்தாக அமைத்துக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.